ஹலோ பேஸ் மோடி கடந்த 2 மாசமே தமிழ்நாட்டில் மோதிட்டே வந்திருக்காரு. அதுவும் அந்த ராமர் கோயில் திறந்தாங்க பாத்தீங்களா அயோத்தியில, அதுல இருந்தே தமிழ்நாட்டை நோக்கியே ஒரு படையை எடுத்துட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் ஆளணும், தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது எக்காரணம் கொண்டும் அது நடக்கவே நடக்காது. சரித்திரத்துல அப்படி ஒரு இடமே கொடுக்க மாட்டாங்க நம்ம தமிழர்கள். ஏன்னா தமிழ்நாட்டோட ஜாதகம் அந்த மாதிரி. அதாவது ஒரு தேசிய கட்சிக்கு இடம் தர மாட்டாங்க. அப்படி இடம் தந்தா கூட நம்ம தலை நிமிர விடாம அவங்க சுத்தமா அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப அதே நேரத்தில் இப்ப திமுக பயங்கர பலமா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்க தலைமை ஸ்டாங்கு, ரெண்டாவது அவங்களுள்ள மந்திரிகள் எல்லாமே பலமா வந்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவர் மோடி மாதிரி அடிக்கடிலாம் வரல. ஏன் வரல அப்படின்னா, இங்க ஒரு பெரிய ஹெட் இருக்கு, திமுகன்ற ஒரு ஹெட். இந்த ஹெட் எல்லாத்தையும் கவனிச்சுக்கும். இது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆவரேஜா 35 இடம் வந்துரும். அதிகபட்சமா 39 இடமும் வந்துரும். அதனால திமுக அசைக்க முடியாது. நம்ம போனாலும் போவாட்டியும் திமுகவுக்கு விழுற ஓட்டு திமுக விழுந்துரும் அப்படின்னு அவர் கவலை பண்ணல. ஏன்னா திமுகவோட ஓட்டு எல்லாமே ராகுல் காந்தி தான் போகும். இப்ப அதனால தான் இப்போதான் 2 நாளாக ராகுல் காந்தி வராரு. அந்த 2 நாளும் ஒரு கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த உடனே ஒரு பெரிய அவர் காரை நிப்பாட்டிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்வீட் ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரியில் செவரையே துளி தாவிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் கடையில் போயிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு அப்படியே நம்ம தலைவர் ஸ்டாலின் அவருக்கு ஒரு ஸ்வீட்டும் வாங்கிட்டு அப்படியே வராரு. மாபெரும் கூட்டம் அமைச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த ஸ்வீட் வழங்குறாரு ராகுல் காந்தி. வாங்கிட்டு எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறாரு. இப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, திமுக தான் தமிழ்நாட்டில் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அதுவும் 39 இடமும் அவங்க தான் வருவாங்க. ஆனா இதுல முக்கியமா ரெண்டாவது யார் வருவாங்க அப்படின்றத இங்க முக்கியமா பார்க்கப்படுது. ரெண்டாவது நாம் தமிழரா, அதிமுகவா இல்ல பாஜகவா அப்படின்ற போட்டி பயங்கரமா நிலையிட்டு வருது. ஏன்னா பாஜகவில் பாமக போனதால, இந்த அதிமுகவில் 2-3 பேர் அங்க போனதால எல்லாருமே பயங்கர ஒரு கன்ஃபியூஸா வந்திருக்கிறாங்க, என்ன ஆக போகுது அப்படின்னு. இருந்தாலும் அதிமுகவுக்கு விழுற ஓட்டு யாருமே அசைக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான ஓட்டு கண்டிப்பா வந்துரும். இப்ப பாமகவோட ஓட்டு மட்டும் தான் ஒரு 18% ஓட்டு இங்க வரும் பாஜகவுக்கு. சில பேர் பிடிக்காதவங்க எவ்வளவு பேர் ஒதுங்குவாங்க. 15% ஓட்டு உறுதி. அதே நேரத்தில் நாம் தமிழருக்கு இந்த ட்ரிப் அதிகமான ஓட்டு வரும். ஏன்னா யாரையுமே பிடிக்காதவங்க எல்லாமே புதிய ஓட்டுகள், எல்லாம் இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே நிறைய ஓட்டு நாம் தமிழருக்கு போகுது, சீமானுக்கு போகுது. ஏன்னா அவர் புதிய ஒரு உயரத்தை எட்டுவார் அப்படின்றத நம்ம நம்பலாம். அதுவும் விஜய் இறங்குற வரலையும் 2026 வரலையும் சீமானு கொஞ்சம் ஹெட்டாவே இருப்பாரு. விஜய் இறங்கின பிறகுதான் தெரியும் அது வேற மாதிரியே டேனிங் மாறலாம். விஜய் கூட இவர் சேரலாம், இல்லைன்னா விஜய் இவர் கூட சேர மாட்டாரு, இல்ல இவர் தனியா இயங்குவாரு, ஒரு மாபெரும் ஒரு கட்சியா கூட கொண்டு வருவாரு. இவங்க மாத்தி இப்ப 2 பேர், அதாவது காங்கிரஸ் பாஜக, இவங்க 2 பேரும் எப்படி நான் தான் வருவேன் நீ தான் வருவேன் அப்படின்னு போட்டி போட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம 19ஆம் தேதி, இந்த மாசம் 19ஆம் தேதி நடக்கிற இந்த தமிழகத்துல தான் முதல்ல ஆரம்பிக்குது. 7 கட்டமா இந்தியாவில் தேர்தல் நடக்குது. அது தமிழகத்துல 19ஆம் தேதி நடக்குது. இதனாலதான் இந்த பக்கம் படையெடுக்கிறாங்க. இங்க உள்ள ஓட்டை எப்படி இருந்தாலும் வாரி எடுத்துடணும் அப்படின்னு பாஜக பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் திமுக கவலையே இல்லாம வேலை செய்யறாங்க. இருந்தாலும் நிறைய இடத்துல திமுக அடிச்சு விரட்டுறாங்க. நீங்க ஓட்டு போட்டவர் கூட தொகுதி பக்கமே திரும்பியே பார்க்கலையே அப்படின்னு மக்கள் கோவப்பட்டு அவங்க மேல கோவப்பட்டு அடிச்சு வீசுறாங்க. இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம திமுக அதோட வேலையை கவனிச்சுட்டே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கொடுத்துருக்கு. பாஜகவுடைய வாக்குறுதிகள் எல்லாமே கவனம் ஈர்த்திருக்கு. ஏன்னா புதிய விஷயங்கள் 2-3 விஷயம் கொடுத்துருக்காரு. முதல்ல புல்லட் ட்ரெயின், அதாவது அகமதாபாத்லேருந்து மும்பைக்கு புல்லட் ட்ரெயின் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. இதனால என்னன்னா, புல்லட் ட்ரெயின் அதாவது ஒரு விமானத்தில் போற ஸ்பீட்ல நம்ம போயிடலாம். அதாவது இங்கேருந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு போறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாம். அதாவது ஒரு நாள் ஃபுல்லா போறதை 2 மணி நேரத்துல போயிடலாம். அந்த அளவுக்கு பயங்கர புல்லட் ட்ரெயின் போகும். ஆனா செலவு கேட்டா நீங்க அதிர்ந்து போங்க. அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு போறதுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் அந்த செலவு ஆகுது. இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் சாதாரண விஷயம் கிடையாது. இது தமிழ்நாட்டோட ஒரு வருட வருமானம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வருட வருமானம் தான் 1 லட்சம் கோடி. அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு அவ்வளவு செலவுனா, அதே நேரத்தில் அவங்க மேற்கையும் கிழக்கையும் போறான்னு இருக்காங்க, தெற்கையும் வடக்கையும் போறான்னு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் மும்பைக்கு, வங்காளதேசத்துல இருந்தும் குஜராத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு மட்டுமே 1 லட்சம் கோடினா இதுக்கெல்லாம் 8 லட்சம் கோடி ஆகும்னு நினைச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கூட ஆகலாம். இது எல்லாமே ஜப்பான்ல தான் இப்ப அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அகமதாபாத்தோட புல்லட் ட்ரெயின்.
இப்போ இதுல வந்து வெறும் 3 ட்ரெயின் தான் வந்து இயங்க முடியும். அந்த 3 ட்ரெயினுக்காக இவங்க 1,00,000 கோடியா அப்படின்னு நம்ம காங்கிரஸ்ல இருந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது, இந்த கவுச்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்குல்ல, 13,000 ட்ரெயின் வந்து ஓடிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில். அந்த 13,000 ட்ரெயின்ல வந்து எந்த ஒரு சென்சார் வந்து கவுச்ன்ற ஒரு சென்சார் வந்து பொருத்தவே கிடையாது. அதாவது ஏத்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்தா இங்க வந்து எச்சரிக்கை கொடுத்து நிறுத்துறது, அதை கொடுத்தாவே விபத்தை வந்து தவிர்க்கலாம். விபத்துகள்லாம் இந்தியா சந்திச்சிட்டு வருது. இந்த 13,000 ட்ரெயின்ல வெறும் 130 ட்ரெயின்ல தான் இந்த கவுச்ன்ற ஒரு சென்சார் வந்து வச்சிருக்காங்க. இது எல்லா ட்ரெயின்லயும் வந்து பொருத்தலாம், ஆனா செய்யாம வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரயில் நிலையத்திலையும் வந்து அந்த கவுச் வந்து வைக்கலாம், அதாவது சென்சார் வந்து வைக்கலாம். அதுவும் வந்து அது ஒரு 200 ரயில் நிலையத்தில் தான் இந்த கவுச் வந்து இருக்குது. இப்படிலாம் வந்து செலவு வந்து எங்கெங்கயோ வந்து 1,00,000 கோடி 2,00,000 கோடி ஜப்பான்ல அதுவும் கடனா வந்து வாங்கி இதை செய்யறாங்க. இவ்வளவு விஷயம் அங்க செய்ய வேண்டியது இருக்குது. இந்த இவ்வளவு மக்களுடைய உயிர் வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீ 1,00,000 கோடி எதுக்கோ போயிட்டு ஒரு 3 ட்ரெயினுக்காக வந்து இப்படி வந்து பண்ணலாமா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு பெரிய அறிக்கை என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வீடு வந்து கேஸ் பைப் மூலமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பைப் மூலமா கொடுக்க போறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்ல திட்டம் தான், ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. இது மேல நாடுகளில் ஃபுல்லாவே எல்லா நாட்டிலையும் இப்ப பைப் மூலமா தான் வந்து போயிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேற்று இல்ல, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மேல நாடுகள் வந்து வந்துருச்சு. உதாரணத்துக்கு வந்து அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா அப்படின்ற நாடுகள்லாம், ஏன் நம்ம பக்கத்து நாடான பங்களாதேசத்துல கூட வந்து கேஸ் வந்து எப்படி போகுதுன்னா பைப் மூலமா தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் இப்பதான் வந்து யோசிக்கிறாங்க. பைப் மூலமா அப்படின்னா சிலிண்டர் தேவையே கிடையாது. டைரக்டா அவங்க வந்து போட்டாங்கன்னா, கேஸ் வந்து விட்டாங்கன்னா டைரக்டா வந்து இங்க வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு இவங்க வந்து கேஸ் ஸ்டாக் வந்து வச்சுக்கிட்டு இவங்க கேஸ் பைப் மூலமாவே வந்து செஞ்சுட்டு இருக்கலாம். இப்படி ஒரு விஷயம் அப்படி இருக்கிறது அப்படின்றது இப்பதான் அறிமுகமே படுத்துறாங்க. இதுவும் சாத்தியம் தற்போது கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஏன்னா இதை இப்ப செஞ்சாங்க அப்படின்னா பல கோடி ரூபா வந்து இழப்பு ஏற்படும். இதை வந்து தற்போது செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்படி பல விதங்கள்ல வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாஜக வந்து சொல்ற நிறைய தேர்தல் வாக்குறுதி வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்து இருந்தது. அதே நேரத்தில் காங்கிரஸும் வந்து அவருடைய வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கு. ஆனால் காங்கிரஸ் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லைனாலும் காங்கிரஸுக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வரத்துக்கு ஒரு 70% வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து கடந்த 10 வருஷமா வந்து வீட்டிலே வந்து முடங்கி இருந்தது. ஆனால் பாஜக தான் 10 வருஷமா ஒரு நாட்டை வந்து ஆண்டு இருக்கிறது. ஆனாலும் இப்போ காங்கிரஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேர்தல் அதிகாரி வந்து சொல்றாங்க. முக்கியமாக ராகுல் காந்தி ஜெயிப்பாரா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அமேதி தொகுதியில் தான் வந்து அவர் வந்து எப்போதும் நிற்கிறது. அந்த அமேதி தொகுதியில் வந்து ஸ்மிருதி இரானி என்றவங்க பாஜக சைடில் அவங்க ஏற்கனவே வந்து எம்பியா வந்து இருக்காங்க. போன எலெக்ஷன்ல அவங்க தான் நின்று ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி 2 முறை வந்து ஜெயிச்சிருக்காரு. ஒரு முறை 78% வாக்கும், ஒரு முறை வந்து 43% வாக்கும், ஒரு முறை வந்து 43% வாக்கு வந்து வெற்றிருக்காரு. ஆனா இந்த தொகுதியில் வந்து இப்ப அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. பாஜக சைடில் ஸ்மிருதி இரானி தான் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பில் வந்து ராகுல் காந்தி நிற்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பலமான ஒரு எஃபோர்ட் போட்டாங்க அப்படின்னா ராகுல் காந்தியோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்விக்குறி வேற வந்து வச்சிருக்காங்க. அதனால அவர் தொகுதியில் வந்து எப்படி அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு கேள்விக்குறியா வந்து இருக்குது. ஆனா காங்கிரஸ் தலைமையிலேருந்து இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி ரொம்ப பலமா வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில கண்டிப்பா கெஜ்ரிவால்லேருந்து மம்தாலேருந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து எப்படி இருந்தாலும் பாஜக வீழ்த்தி அவங்க அமரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கொள்கையா வந்து இதுல ஒரு கூட்டணி அமைச்சு ரொம்ப பலமா வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக பல விதமா யாரெல்லாம் வந்து பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னு திமுக வந்து இங்கே அமைச்சர்கள்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் தோண்டி எடுத்து அவங்கள வந்து சிறைப்பிடிச்சாங்க, சிறைக்கு போக வச்சாங்க. அதே போல் கெஜ்ரிவால் அவர் ஒரு சில தவறுகள்லாம் செஞ்சுருக்காரு. அந்த தவறுகள்லாம் தோண்டி எடுத்து அவரையும் வந்து ஜெயிலுக்கு போக வச்சுட்டாங்க. இதே மாதிரி அவங்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோலாம் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற எஃபோர்ட் போட்டு இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு காங்கிரஸ் வருவார் அப்படின்னு இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தற்பொழுது பாஜகவும் காங்கிரஸும் சமமான கட்டத்தில் வந்து இருக்கு. இதில் தமிழ்நாட்டில் திமுக கண்டிப்பா 40 சீட்டு வந்து இருக்கும். அதனால காங்கிரஸுக்கு இந்த 40 சீட்டு வந்து பலமான ஒரு சீட்டு. மொத்தம் 400 இடம், 400 இடத்துல வந்து 300 இடம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வரணும். அப்படி வந்தாதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அப்படியான வெற்றியை வந்து காங்கிரஸ் அடையணும்னு சொல்றாங்க. சில பேர் மோடி தான் வந்து வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோடி வந்து இந்த 10 ஆண்டு ஆட்சியில வந்து ஒரு சில விஷயம் நல்லாவே வந்து பண்ணிருக்காரு. அதுவும் வடநாட்டில் வந்து பயங்கரமா வந்து வெறித்தனமா மதவெறி வந்து பயங்கரமா வந்திருக்கும். ஹிந்துன்ற ஒரு டார்கெட்டை வச்சு அவங்க வந்து நுழைஞ்சிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே டார்கெட்டை தான் வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் தற்போது வரை எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து இல்லை. இருந்தாலும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்காக திமுக காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, மீண்டும் இதே போல ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.